கோவை காந்திபுரம் ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்து பெரம்பலூர் நோக்கி பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து ஒன்று ஜூலை 25ஆம் தேதி இரவு சின்னையம்பாளையம் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்தது. அவினாசி சாலையில் திடீரென பயணிக்கின்ற போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அருகிலிருந்த 2 கார்கள், ஒரு லாரி மற்றும் 4 இருசக்கர வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதியது. இதில் சுந்தர்ராஜன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் வாகனங்களில் பயணித்த 6 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்தன. பொதுமக்கள் விரைந்து செயல்பட்டு சிக்கியவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து பீளமேடு போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட அவர்கள் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். போலீசார் நடத்திய ஆரம்ப விசாரணையில் ஓட்டுநர் பயணியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்தது தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக அவினாசி சாலையில் செல்வோருக்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சிசிடிவி காட்சிகளில் பேருந்து அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதும் திகிலூட்டும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. மேலும் பேருந்தின் முன்பகுதி முற்றிலும் நொறுங்கி பார்ப்பவர்களை அதிர்ச்சியடைய வைத்தது.